வணக்கம். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகில்லா விளையாட்டு. இது என்னென்னா, ஒரு குழந்தை ஒரு 8 வயசு குழந்தை, அவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான், அழகான ஒரு அம்மா அப்பா, ஆச்சி இருக்கிறாங்க. கும்பகோணத்தோட அந்த லாங்குவேஜ் அற்புதமாக எழுதியிருக்கிறாரு. ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு 4 தடவை கும்பகோணம் போயிட்டேன், மறுபடியும் ஒரு கும்பகோணம் போக போகிறேன். அந்த பேசுகிற அந்த வட்டார மொழியில் இந்த கதை நகர்ந்து வருது. ஒரு அழகான ஒரு கிராமத்தில் பாலமுருகன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு ஒரு பிளாஷ்பேக் வைக்கிறாரு. இந்த பையனுக்கு என்னென்னா, தை நோம்பி வருது. தை நோம்பி முடித்தோடனையுமே தை நோம்பிக்காக நம்ம இன்னொன்று ஊரில் இருக்கிற எல்லா ஒரு விளையாட்டு போட்டி வைப்போம், கபடி வைப்போம், இந்த மாதிரி எல்லா ஒரு இதுவும் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த பசங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். காணும் பொங்கல், இன்றைக்கி மாட்டு பொங்கல் வைக்க போகிறாங்க. மாட்டெல்லாம் குளிப்பாட்டி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணுறாங்க. அது போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பசங்களை கூப்பிட்டு ஒரு 2 அண்ணா இருக்கிறாரு. அந்த 2 அண்ணா ஒரு லீடர் மாதிரி இருந்துட்டு பசங்கள் எல்லாத்தையும் கைடு பண்ணுறாங்க. இதுலேயும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்குன்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் உள்ளே வராரு. அவர் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இருந்தாலும் இந்த பசங்களோட பெரியப்பா சொல்கிறாரு, இல்லை பசங்க பொங்கல் தானே விளையாண்டுட்டு போட்டு விடுங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. அப்படி விளையாண்டுக்கும் போது இவங்க ஆச்சி உடம்பு சரி இல்லாமல் போகுது. அதுக்காக ஒரு ஆட்டோ அவங்கள கூட்டிகிட்டு போகுது. இந்த பசங்க போய் நின்று பார்க்குறாங்க. அப்பா ரொம்ப ஒரு பதட்டப்படுறாரு. அம்மாவும் ஆச்சியும் அம்மாவும் 2 பேர்த்துக்கு எப்பவுமே எளியும் பூனையாக சண்டையாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அம்மா அந்த ஆச்சியை ஒரு பவியமாக நல்லா எழுதியிருந்தார். ஒரு பவியமாக பார்க்குற மாதிரி 2 பேர் எப்பவுமே அடிச்சுட்டு இருக்கிறவங்க, எதிரி பேசிகிட்டு இருக்கிறவங்க, இன்றைக்கி 2 பேர் ஒரு ராசியாக ஒரு இணக்கமாக, அந்த அம்மா என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பவியமாக அத்தை வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஆட்டோவில் ஏற்றுறது, உட்கார வைக்கிறாங்க. அவங்க ரொம்ப நடுங்கி அப்படியே மூச்சு விட முடியறதுக்கு கஷ்டமாக அவங்க அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இந்த பசங்க அதையெல்லாம் மறந்துட்டு டீம் பிரிக்கிறதுக்காக கூப்பிட்றாங்க. போய் டீம் பிரித்து கபடி விளையாடுறதுக்கெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்படி விளையாட ஆரம்பிக்கும் போது மறுபடியும் ஆட்டோ வருது. இன்னும் ஹாரன் ரொம்ப சத்தம் கேட்டு வருது. என்னடான்னு பார்த்தா இவங்க ஆத்தா தவறிடுறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க, படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியுமே என்னென்ன பண்ணுவாங்களோ அது எல்லாமே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த பசங்க எல்லோரும் அந்த ஊரே இங்கே கூடி நிற்கிது. அப்படி கூடி நிற்கும்போது தான் அந்த ஒரு மரமும் அந்த மதிலுமே இடிஞ்சு விழுகுது. எல்லாரும் ஊர்லேருந்து வெளியே பார்க்குறாங்க, என்னடா நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது, 2 சிட்டுக்குருவிகள் ஒன்று மண்ணை கொத்தும், தலையை மேலே தூக்குறதுமே, மறுபடியும் மண்ணை நோண்டி இது பண்ணுறதுமே, மறுபடியும் மேலே பார்க்குறது மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சைடில் அந்த பக்கம் இருந்தவங்களாம் யாருமே அங்கே இல்லை. அந்த காம்பவுண்டு சோறும் அந்த மரமும் இடிஞ்சு விழுந்துருது. இதில் என்னன்னா, அழகிலா விளையாட்டு எழுத்தாளர் எதை சொல்ல வர்றாருன்னா, அந்த குழந்தையோட விளையாடுறத சொல்கிறாரா, இல்லை அந்த அழகான அந்த காம்பவுண்டு சோறும் அந்த மரமும் இடிஞ்சு விழுகிற சொல்கிறாரா, இல்லை இந்த சிட்டுக்குருவி இது வண்டிட்டு போகுது, அது எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பதட்டமும் எந்த ஒரு இது இல்லாமல் இது சொல்கிறாராங்கிறதே கடைசியில் ஏற்புரையில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். சொல்லணும் கண்டிப்பாக.